ஸ்ரீ குருபியோ நம. அபரகர்மா, அதுக்கு இன்னொரு பேர் அந்தியேஷ்டி. அதாவது ஒருவரோட ஜீவன் பிரிந்த பிறகு அந்த ஜீவன் நற்கதி அடைவதற்காக செய்யக்கூடிய 13 நாள் காரியங்கள் இல்லையா? இதை பற்றி நம்ம யோசனை பண்ணும்போது பகவத்கீதையில் பகவான் சொன்ன ஒரு ஸ்லோகம் நமக்கு ஞாபகம் வருது நண்பர்களே. அது என்ன தெரியுமா? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய வியவஸ்திதோ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்கிறது நண்பர்களே. பகவான் சொல்கிறார். இந்த இடத்துல அதை நம்ம குறிப்பிட வேண்டிய காரணம் என்னவென்றால், ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுவோம். ஒரு ஜீவன் இந்த பூலோகத்தில் உடலை நீத்த பின் அந்த ஜீவன் எங்கே போகிறான், எப்படி இருக்கான் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளுடைய குறுகிய புத்திக்கு எட்டுவதில்லை நண்பர்களே. நம்மளால் புரிஞ்சிக்க முடியறதில்லை இல்லையா? நமக்கு எட்டாத விஷயங்கள் அவைகள். ஆனால் தீர்க்கதர்சிகளான ரிஷிகளும் முனிகளும் அவள் என்ன பண்ணிருக்கா, தங்களுடைய தப்போசக்தினால், தங்களுடைய தப்போ பலத்தினால் அவர்கள் அதை கண்டறிந்து நமக்கு இந்த அந்தியேஷ்டி அபரகர்மாங்கிறத பொக்கிஷமாக கொடுத்துருக்கா. எதற்காக? அந்த உயிர் பிரிந்த ஜீவன் நற்கதி அடைவதற்காக. அதை சாஸ்திரம்னு சொல்கிறோம். அதை அப்படியே ஒத்துண்டு நாம் நடப்பது தான், அந்த சாஸ்திரம் சொல்கிறபடியே நடப்பது தான் நமது கடமை. இதை தான் பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, உனக்கு சாஸ்திரம்தான் ஆதாரம். சாஸ்திரம் எப்படி சொல்கிறதோ அதை ஒத்துண்டு அதன்படி செய்வது தான் உனது கடமை அப்படின்னு பகவானே எடுத்து கூறுகின்றார். அதாவது நண்பர்களே, ஒருவருடைய ஜீவன் பிரிந்த பிறகு புத்தரோட கடமை என்ன? அந்த ஜீவன் நற்கதி அடைய வேண்டிய செயலில் இறங்கணும். அதுக்கு பேர் தான் அந்தியேஷ்டி அபரகர்மா, 13 நாள் செய்யக்கூடிய கர்மா. அதை சத்தியா செஞ்சாலே போகிறோம். அப்போ சத்தியா செய்யுதுன்னு என்ன? நிறையா பணம் செலவு பண்ணணுமா? நிறையா பணம் செலவு பண்ணால் தான் சத்தியா செய்யுது அர்த்தம். அப்படி அல்ல நண்பர்களே. பணம் ஒரு அளவுகோல் கிடையாது. வசதியும் வாய்ப்பும் இருக்கிறவா பணம் செலவு பண்ணுங்கிறது வேறு விஷயம். பட் எது முக்கியம்? அதையும் பகவான் சொல்கிறார் பாருங்க. பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமே? அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம், பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாருண்டு. அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருத்தஞ்சயது அசதித்யுச்சதே பார்த்தா நச்ச தத் பிரேத்தியனோ இகா. அதாவது ஸ்ரத்த தான் முக்கியம். அஸ்ரத்தையாக நீ எது செய்தாலும் அந்த செயலானது இவ்வுலகத்திற்கும் பயன் தராது, அவ்வுலகத்திற்கும் அது பயன் தராது. அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம். ஸோ ஸ்ரத்த தான் முக்கியம். இதில் இந்த அந்தியேஷ்டி அபரிகர்மா, இந்த அபரகர்மா இருக்கு இல்லையா, அதோ நிற்கிறதா 13 நாளோடு கிடையாது. அதை தொடர்ந்து பிதிருபூஜை, தர்ப்பணம், சிராதாதிகள் எல்லாத்தையும் நமக்கு என்ன வேணும்? ஸ்ரத்த தேவை. பணம் ஒன்று மாத்திரம் இருந்தால் போகாது. இப்போ பணம் இல்லாதவ சத்தியா செஞ்சால் போருமே, நிச்சயம் ஜீவன் நற்கதி அடையுமே. பணம் இருக்கிறவா வாய்ப்பு வசதி இருக்கிறவா பணம் செலவு பண்ணிட்டோம், நம்ம வேண்டாங்களே. செய்யணும், பணம் இருக்கிறவா செலவு செய்யணும், அது வேறு விஷயம். ஆனால் பணம் இருக்கோ இல்லையோ, ஒன்று மாத்திரம் எல்லாருக்கும் காமன் ஃபேக்டர் என்னென்னா, பகவான் சொன்ன மாதிரி ஸ்ரத்த தான் முக்கியம். ஸ்ரத்தையாக ஒருவர் இந்த அந்தியேஷ்டி, இஷ்டினா யஜ்ஞத்துக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு. இந்த அந்தியேஷ்டி அபரகர்மாவில் ஈடுபடுவார் என்றால் உயிர் பிரிந்த ஜீவனும் நற்கதி அடையும், அந்த கர்த்தாக்கும் க்ஷேமம் கிடைக்கும், அவளையே அந்த குடும்பமும் பரமக்ஷேமமாக இருக்கும். பிரஜாபியோ யோகக்ஷேமஹ. நாராயண.